அன்பானவர்களே, கடவுள் நமக்கு தந்த இந்த ஆசீர்வாதமான நேரத்துக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நம் மத்தியில இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்க தூய சவேரியார் கல்லூரியுடைய முதல்வர் ரெவரண்ட் ஃபாதர் டாக்டர் மரிய தாஸ் அவர்கள் நம் மத்தியில் இருப்பதை குறித்து நாம் மிகவும் மகிழ்கின்றோம். நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று ஒருவேளை பல பணிகள் பொறுப்புகள் அவங்களுக்கு நெருக்கடிகள் இருந்தாலும் நம் மத்தியில் மகிழ்ச்சியோடு அமர்ந்து இந்த நாளில் இந்த பாடல்களெல்லாம் கேட்டு நம்மை அவர்கள் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய சிறப்பான இந்த நிகழ்வுடைய இந்த பங்களிப்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்கிறோம். நம்முடைய திருச்சபையின் சார்பாக சமாதானபுரம் கிறிஸ்து ஆலய திருச்சபையின் அனைத்து குடும்பங்களின் சார்பாக நம் மத்தியில் இருக்கிற ஃபாதர் அவர்களுக்கு நாம் அன்பையும் கனத்தையும் தெரிவிக்கின்ற விதமாக இந்த சாலை அணிவித்து அவர்களை நாம் கௌரவிக்கின்றோம். நம்முடைய கொயர் சார்பாக பாடகர் குழுவினுடைய தலைவராக இருக்கின்ற திரு ஆர் லாசரஸ் ஜெயசி அவர்கள் இப்பொழுது ஃபாதர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவளை கௌரவப்படுத்துகின்றார். அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங். உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த சமாதானபுரம் கிறிஸ்தவராய திருச்சபை உறுப்பினர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய அருளும் ஆசிரும் நிறைவாக இருக்க இந்த நாளிலே ஜெபிக்கின்றேன். நம்முடைய இதயங்கள் அனைத்தையும் இறைவன் பால் எழுப்பி மிக அருமையான ஒரு ஆரம்ப ஜெபம் நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற ரெவரண்ட் ஆர் ஜான்சன் ஆசீர்வாதம் அவர்களே, வரவேற்பு நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற திருவாளர் ஆர் லாசரஸ் ஜெயசிங் அவர்களே, மேலும் நன்றியுரை நிகழ்த்தவிருக்கின்ற திருவாளர் டபிள்யூ சார்லஸ் அவர்களே, மிக அருமையாக பாடி ஆங்கில பாடல்களை எல்லாம் மிக அற்புதமாக ஒருங்கிணைத்து நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கின்ற ரெவரண்ட் டாக்டர் இர்வின் சார்லஸ் அவர்களே, மேலும் நம் அனைவருடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அனைத்து பாடல்களையும் இயற்றி குறிப்பாக தமிழ் பாடல்களை இயற்றி மிக அற்புதமாக பாடி நம்முடைய உள்ளங்களை எல்லாம் கவர்ந்திருக்கின்ற திருவாளர் கிறிஸ்டி ராஜா அவர்களுக்கும் பாடகர் குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை முதலிலே நமது கரவொலி வழியாக நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா தொடக்கத்திலிருந்து இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுணக்கம் இல்லாமல் மிகவும் அருமையாக பாடி நம் அனைவரையும் மகிழ்வித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இறைவன் நிச்சயமாக இந்த பாடல் அனைத்தையும் கேட்டு நிச்சயமாக மகிழ்ந்திருப்பார். அது என்ன தெரியல, நான் இன்றைக்கு எதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேனோ அது எல்லாமே இன்றைக்கு பாடல்களில் அருமையாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறேன். ஒருவேளை இறைவனுடைய கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நான் எதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்பினோ அது இன்றைக்கு இதுவரை பாடிய அனைத்து பாடல்களிலும் மிக அற்புதமாக இழையோடி இருப்பதை பார்க்கிறேன். இந்த ஒட்டுமொத்தமாக இந்த மனுக்குலத்தை மீட்டெடுத்த இயேசுபிரானுடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது உறவில் உறவுக்காக, இதுதான் நான் பொதுவாக நினைச்சு பார்க்கிறேன். இந்த போன்ற விழாக்கள் நம் அனைவரையும், கிறிஸ்து பிறப்பு விழா மட்டுமல்ல அனைத்து விழாக்களும் நம் அனைவரையும் அழைப்பது எதற்கென்றால் உறவில் வாழ வேண்டும், உறவுக்காக வாழ வேண்டும். அதுதான் மனுக்குலம். மற்ற உயிரினங்களுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரு வித்தியாசம் அதுதான். மற்ற மனிதர்களோடு நாம் உறவில் இருக்க வேண்டும், உறவுக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்று கடவுள் பணித்திருக்கிறார். எப்பொழுது இந்த உறவு அறுபட்டதோ, எப்பொழுது இந்த உறவிலே தடை ஏற்பட்டதோ, எப்பொழுது இந்த உறவிலே சற்று சிதைவு ஏற்பட்டதோ அப்பொழுதுதான் இறைவன் குறுக்கிடுகிறார். ஆதியாகமம் தொடக்க நூலிலே 3ஆம் அதிகாரம் நாம் வாசிப்போம். 3ஆம் அதிகாரத்திலே கடவுள் ஆதாமை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? யாராவது ஞாபகம் சொல்ல முடியுமா? அருமையான ஒரு கேள்வி. இது கடவுளுக்கு தெரியாதா என்ன? ஆதாம் எங்க இருக்கு? இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு கடவுளுக்கு தெரியும். ஆனால் கடவுளுக்கு தெரியாமல் எழுப்பப்பட்ட அந்த ஒரு கேள்வி அல்ல, மிக அற்புதமான ஒரு கேள்வியாக நான் பார்க்கிறேன். ஏன் இந்த கேள்வி வருகிறது என்றால்
கடவுள் மனிதன் தன்னிடமிருந்து அகன்று வருவதை பார்க்கிறார். மனிதன் கடவுளிடமிருந்து விடுபட்டு கொண்டு செல்கிறான். பாவம் அங்கு ஏற்படுகிறது. எனவேதான் அங்க கடவுள் கேட்கிறார், வேர் ஆர் யூ, நீ எங்கே இருக்கிறாய்? இது ஏதோ கடவுளுக்கு தெரியாம கேட்டதல்ல. இது ஒரு தகவல்களுக்காக கேட்கப்பட்ட கேள்வி அல்ல. என்னை பொறுத்தவரை அது ஒரு தரமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவருமே அன்றாடம் நமக்கு நாமே எழுப்பிக் கொள்ள வேண்டும். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்கச் செல்லுகிற வரை இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி கேட்டால்தான் உறவில் நாம் எங்கு இருக்கிறோம், உறவுக்காக வாழுகிற பொழுது எங்கு இருக்கிறோம், கடவுள் நம்பிக்கையில் எங்கு இருக்கிறோம், பிறரோடு கொண்டிருக்கிற உறவில் நாம் எங்கு இருக்கிறோம், அதே போன்று நம்மோடு வாழ்கின்ற சக மனிதரை புரிந்து கொள்வதில் நாம் எங்கு இருக்கிறோம், நம்முடைய உறவில் எங்கு இருக்கிறோம். மேலும் கடவுள் நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிற அந்த 24 மணி நேரத்தை எப்படி அன்றாடம் பயன்படுத்துகிறோம், வேர் ஆர் வி, நாம் எங்கு இருந்து கொண்டிருக்கிறோம்? இந்த கேள்வி மிக அற்புதமான ஒரு அருமையான ஒரு கேள்வியாக நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் நமக்கு நாமே காலை எழுந்திருக்கிற பொழுதும் சரி, இரவு உறங்கச் செல்கிற பொழுதும் இந்த கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சி இருக்கும், மனநிறைவு இருக்கும். நாம் உறவில் வாழ்வோம், நிச்சயமாக உறவுக்காக மட்டுமே வாழ்வோம். அந்த உறவு எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்விலே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு உணர்த்துவதாக நான் பார்க்கிறேன். ஒரு 4 சிந்தனைகள், ஒரு 4 மெழுகுதிரி எரிஞ்சிட்டு இருந்துச்சு, நல்ல அருமையாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மெழுகுதிரி 4 பேசிக்குதான், ஒரு கற்பனை தான். முதல் மெழுகுதிரி நன்றாக எரிஞ்சிட்டு இருக்கு, திடீர்னு அணைய போறிய ஒரு சூழல். அந்த மெழுகுதிரியுடைய பெயர் அமைதி. அமைதியாக எரிந்து கொண்டிருந்த அந்த மெழுகுதிரியானது ஒரு சின்ன காத்த, ஒரு மெல்லிய காத்தா வருது, அது என்ன அணைய போகுது. அப்போ அந்த மெழுகுதிரி மற்ற 3 மெழுகுதிரிகளிடம் சொன்னதா, என் பேர் அமைதி, நான் அணைய போறேன், இனிமேல் என்னால் வாழ முடியாது, ஆனால் நீங்கள் மூவரும் எரிந்து கொண்டிருக்கிறீர்கள், எனவே என்னிடம் இருக்கின்றது அமைதியை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன், நீங்கள் அதை காப்பாற்ற வேண்டும், அந்த பொறுப்பை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன் என்று சொல்லி அந்த மெழுகுதிரி அப்படியே அமைதியிலே மடிந்து விடுகிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பக்கத்தில் இருந்த இன்னொரு மெழுகுதிரி அதே போன்று, அந்த மெழுகுதிரியுடைய பெயர் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்கிற மெழுகுதிரி என்ன சொல்லுது, நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், ஆனா என்னுடைய மகிழ்ச்சி ஒரு நிலையான மகிழ்ச்சி அல்ல, அதுவும் மடிய போகிறது. ஆக என்னுடைய இருக்கின்ற இந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த மகிழ்ச்சி என்கிற ஒரு மெழுகுதிரியும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மடிஞ்சு போகிறது. ஆக அமைதி, மகிழ்ச்சி. 3வது மெழுகுதிரியானது அங்கு இருக்கின்றது. அந்த மகிழ்ச்சி, அந்த மெழுகுதிரியுடைய பெயர் அன்பு. இந்த 3வது எரிந்து கொண்டிருக்கின்ற இந்த அன்பு என்கிற மெழுகுதிரியானது 3 விதமான பொறுப்பு. என்ன விதமான பொறுப்பு? முதல் மெழுகுதிரி அமைதியை ஏற்படுத்த வேண்டிய, அமைதியை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த மெழுகுதிரி. 2வதாக மகிழ்ச்சியை இந்த சமூகத்திற்கு வழங்க வேண்டிய ஒரு பொறுப்பிலே 3வது மெழுகுதிரி இருக்கிறது. அப்பயும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மெழுகுதிரியும், அன்பு என்கிற மெழுகுதிரியும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அடங்கி போகிறது. அந்த அன்பு என்கிற மெழுகுதிரி மடிய போகும்போது அது 4வதாக இருக்கிற அந்த மெழுகுதிரியிடம் சொன்னதா, என்ன சொன்னது என்றால், மற்ற 2 பேருடைய பொறுப்பையும் என்னுடைய பொறுப்பையும் உன் தலையில கட்டுறேன். நம்ம குடும்பத்தில் நடக்கும் இல்லையா, அதுபோல உன் தலையில கட்டுறேன். இந்த அன்பு, மகிழ்ச்சி இதெல்லாத்தையும் நீ சுமந்துக்கிட்டு போ. ஏன்னா உன் பேரு நம்பிக்கை, உன் பேரு நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கைங்கிற மெழுகுதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அணைய போகுது. அந்த நேரத்தில் ஒரு குழந்தை உள்ள வருது. ஒரு குழந்தை இந்த அணைஞ்சு போயிருக்கிற அந்த 3 மெழுகுதிரியை பார்க்குது, அழுவுது இந்த குழந்தை. அப்ப அந்த குழந்தை கிட்ட இந்த 4வதா இருக்கிற என்ன மெழுகுதிரி, நம்பிக்கை அப்படிங்கிற மெழுகுதிரி அந்த குழந்தைகிட்ட பேசுத, நீயே அழுவுற, நான் இருக்கிற, என்னைய பிடிச்சி மற்றவங்களுக்கு பத்த வை, நீ அழுவக்கூடாது, நீதான் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டுகிற நம்பிக்கை பெயர்.
அப்படி சொல்லிட்டு அந்த 4வது எரிந்த அந்த மெழுகுதிரியும் அப்படி அணைஞ்சு போகுது. அணைய போகிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தையானது என்ன பண்ணுது, அதிலிருந்து எடுத்து மீதி 4 மெழுகுதிரிகளையும் பற்ற வைக்கிறது, அழகாக எரிந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சிறிய கதை தான். ஆனால் நம்முடைய வாழ்வுக்கு, அன்றாட வாழ்வுக்கு அருமையான கருத்துக்களை வழங்க வேண்டிய வழங்கி கொண்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு கதையாக பார்க்கிறேன். முதல் மெழுகுதிரி பேர் என்ன? அமைதி. நம்மெல்லாம் அமைதியா இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோமா? எத்தனை பேர் உண்மையிலேயே அமைதியா இருக்குன்னு கை தூக்க பார்க்கலாம். இருக்க முடியாது. ஏன்னா காலம் அப்படி இருக்கிறது. இது ஏதோ நான் வெளி அமைதியை மட்டும் சொல்லல, உள்ளத்து அமைதி. பல பேருக்கு அமைதி இன்றைக்கு இல்லவே இல்லை. தூங்க போனா அமைதி கிடையாது, எழுந்திரிச்சா அமைதி கிடையாது, வீட்டில் இருந்தாலும் அமைதி இல்லை, வெளியே வந்தாலும் அமைதி இல்லை, அலுவலகத்துக்கு போனாலும் அமைதி இல்லை, படிக்கிற இடத்துக்கு போனால் அமைதி இல்லை. ஆக எங்கும் அமைதியற்ற ஒரு சூழல். இதுதான் இன்றைக்கு உலகம். ஆனால் இந்த அமைதியற்ற இந்த சூழலை நாம் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஏதோ மற்றவங்களால் அல்ல, நாம் தனிப்பட்ட மனிதராகிய நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த அமைதி தான் இயேசு சொன்னது, நான் இந்த உலகிற்கு அமைதியை கொண்டு வந்தேன் அப்படின்னு பல இடங்களில் சொல்வதை பார்க்கிறோம். ஆக நம்முடைய வழியாக, நம் வழியாக எந்த அளவிற்கு இந்த சமூகத்திலே அமைதியானது ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கிறது. அந்த மெழுகுதிரி போன்று அணைந்து விடுவதல்ல, மாறாக வாழுகின்றவரை நம்முடைய வார்த்தையாலும், நம்முடைய வாழ்க்கையாலும், நம்முடைய இருப்பாலும், நம்முடைய பிரசன்னத்தாலும் எந்த அளவிற்கு இந்த சமூகத்திற்கு அமைதி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அமைதி அழிந்து கொண்டிருக்கிறது, இது உண்மைதான். ஆனால் அதை அணையாமல் எரிந்து விடக்கூடிய அல்லது எரிய வைக்கக்கூடிய பொறுப்பு நம் அனைவரிடமும் இயேசுவிடமிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. 2வது மெழுகுதிரி பேரு மகிழ்ச்சி. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறோம்? உண்மையான மகிழ்ச்சி இதில் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சில பேர் என்ன பண்ணுவோம், அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறதுலையே மகிழ்ச்சியா இருப்பாங்க. அடுத்தவங்க பேரை கெடுக்கிறது, அடுத்தவங்க நிம்மதியா வாழலன்னா எனக்கு மகிழ்ச்சி. ஆங்கிலத்தில் சாடிஸ்ட் சொல்லுவோம். துன்புறுத்தியே அடுத்தவங்களுடைய துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறாங்க. சில சமயத்தில் நம்ம குடும்பத்தில் கூட அப்படி இருப்பாங்க. அது உண்மையான மகிழ்ச்சி அல்ல. இயேசு சொல்லுகிறார், யோவான் நற்செய்தியில் சொல்லுகிறார், என் மகிழ்ச்சி உங்களில் இருக்க முடியும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெற முடியும், என்னிலிருந்து நிறைவு பெற வேண்டும். அப்படி என்றால் அந்த நிறைவு பெறுகின்றதுதான் அந்த மகிழ்ச்சி. அப்படி என்றால் கடவுளோடு நின்று விடுவதல்ல, சக மனிதரோடு நின்று விடுவதல்ல, மாறாக இந்த மூவரிலும் இணைந்திருக்கிற பொழுதுதான் அது உண்மையான ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அந்த மகிழ்ச்சியை இந்த சமூகத்திற்கு எந்த சூழலிலும் வழங்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. அது இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு உணர்த்துவதாக பார்க்கிறேன். அடுத்ததாக 3வது மெழுகுதிரி என்ன? அன்பு. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை இல்லையா? உண்மையான அன்பு யாருக்கு இருக்குங்கிறது பெரிய பிரச்சனை. நல்லா பேசுறாங்க, ஆனா காட்டி கொடுத்துறாங்க. நம்பி பேசுறோம், நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. இதுதான் இன்னைக்கு. அது குடும்பமாக இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் நமக்கு உண்மையான அன்பு எங்கு என்று பல பேர் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்பு என்பதற்கு யாருமே உண்மையான சரியான விடையை கொடுக்க முடியுமா என்றால் ஒரு சந்தேகம்தான். அந்த உண்மையான அன்பு எப்பொழுது நம்மை பிறருக்கு கையளிக்கிறோமோ அப்பொழுதுதான் அங்கு உண்மையான அன்பு நிலவி இருக்கிறது என்பதை இயேசு தன்னுடைய வாழ்வின் வழியாக நமக்கு கொடுக்கிறார். அந்த என்ன சொல்றது, அந்த தியாகம் நிறைந்த ஒரு அன்பு, அன்பிலே பல நிலைகள் இருப்பதை பார்க்கிறோம். தன்னையே முழுவதுமாக பிறருக்கு கையளிக்கிற ஒரு அன்பு, அதுதான் இயேசுவினுடைய அன்பு. அந்த அன்புதான் கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழா அன்பு. ஆனால் இந்த அன்பை சிதைக்கின்ற விதமாக அல்லது அதை அன்பை உறவற்று போகின்ற ஒரு விதமாக இன்றைக்கு சமூகத்தில் நடக்குது. என்ன பண்றோம், ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அந்த மனுஷனுக்கு கூறு போடுறோம். எப்படி கூறு போடுறோம்? இந்த ஜாதி, இந்த மதம், இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, இவங்க இந்த ஊருக்காரவங்க, இவங்க ஆண், இவங்க பெண், இவங்க இந்த மொழி பேசுறவங்க, இவங்க இந்த மொழி பேசுறவங்க, அப்படியே கூறு போட்டு கூறு போட்டு கூறு போட்டு கடைசியில் என்ன பண்றோம், மனிதனை ஒன்றுமில்லாம ஆக்கி விடுகிறோம். மனிதனுடைய முகம் இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது போன்ற வேறுபாட்டு சிந்தனைகளால் தான். இதுதான் இன்றைக்கு சமூகத்தில் நடந்துட்டு இருக்கு. அதனால்தான் அங்கு உண்மையான அன்போ அல்லது உண்மையான மனித முகமோ இல்லை என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு இருக்கின்ற சூழலுக்கு நாம் ஒவ்வொருவருமே காரணம். ஏதோ அடுத்துள்ள அல்ல, நாம் ஒவ்வொருவருமே காரணம். ஒரு சின்ன கதை. ஆசிரியை வகுப்பில் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அவங்களுக்கு எப்படி நேரத்தை ஓடுறதுன்னு தெரியல. அதனால ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க, ஒரு பாடம். என்ன எக்ஸசைஸ்னா, ஒரு பேப்பர் கிழிக்கிறாங்க. கிழிச்சு
அதை வந்து ஒரு 10-20 கிழிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கிழிச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸை கொடுக்குறாங்க. கொடுத்து இதை நீங்கள் சேருங்கன்றாங்க. அதில் ஒரு மாணவன் வந்து மிக விரைவாக சேர்த்து விடுகிறான். சேர்த்துட்டு கொண்டாந்து டீச்சர்கிட்ட காட்டுறான். இந்த டீச்சர் கேட்குறாங்க, எப்படி இவ்வளோ சீக்கிரம் சேர்த்த அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், டீச்சர் ரொம்ப சுலபம். நீங்கள் அந்த பேப்பரை கிழிச்சிங்க இல்லையா, அந்த கிழிச்சினுடைய ஒரு பக்கத்தில் வந்து இயற்கையினுடைய முகம் இருந்தது, சேர்த்து பார்த்த முடியலை. அடுத்த பக்கத்தில் மனித முகம் இருந்தது, எளிதில் சேர்த்துட்டேன். இந்த சிதைந்து போயிருக்கிற இந்த மனித முகங்களை சேர்த்து வைப்பதுதான் நம்முடைய பணி, நம்முடைய வேலை. அதுதான் இயேசு நமக்கு உணர்த்துவது. இன்றைக்கு எப்படி சேர்க்கிறோம் என்றால் அன்பையான அன்பின் வழியாக. அந்த அன்பை நமக்கு கொடுத்துட்டு போவதுதான் இயேசு. எனவே எப்பொழுது இந்த உண்மையான அன்பை பிறருக்கு வழங்குகிறோமோ அப்பொழுது இந்த மனித முகமானது சிதைக்கப்படாமல் உருவாக்கப்படுகிறது. அதுதான் நம் அனைவருடைய ஒரு பணியாக பார்க்கிறேன். அந்த அன்புக்கு நிச்சயமாக நாம் வந்து விவிலியத்தில் பல இடங்களில் சொல்லலாம். எனக்கு பிடித்த ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நம்பிக்கை, அன்பு, எதிர்நோக்கு, இது 3 நம்முடைய வாழ்க்கையில அவசியமான ஒன்று. எப்பொழுது இது 3ல் எது ஒன்றும் விடுபடுகிறதோ நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சி இருக்காது, நம்பிக்கை இருக்காது, எதிர்நோக்கு இருக்காது, அன்பு இருக்காது. அங்கு வாழ்க்கை சிதைக்கப்படுவதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய தாரக மந்திரமாக, அடிப்படை மந்திரமாக இருக்க வேண்டியது இவை 3. ஆக இந்த அன்பை ஏற்றுக்கொள்வோம். 4வது மெழுகுதிரி பேர் என்ன? நம்பிக்கை. இந்த சமூகத்தில் நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையின் அடையாளங்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழா நமக்கு உணர்த்துவது. அண்மையில் இந்த வெள்ளத்தில் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த இந்த இடத்துல அதிகமான பாதிப்புகள் இல்லை, ஆனால் பல இடங்களிலே எந்த விதமான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இதில் வந்து ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், 100 வருஷம் ஆனாலும் நம்ம மாறலைங்கிறதுக்கு அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தது. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அதாவது டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 1923ஆம் ஆண்டு இதே மாதிரி வெள்ளம், தாமிரபரணியில் வெள்ளம், கிராமங்கள் அழிக்கப்பட்டன. இதே மாதிரி ஸ்ரீவைகுண்டத்தில் ரயில்வே ஸ்டேஷன், அதை சுற்றி 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வெள்ளம், மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே அதை பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஒன்றும் கட்டுக்கதை அல்ல, பேப்பரில் வந்தது. இதே மாதிரி ஒருவேளை நம்முடைய வாழ்வும் அப்படி இருக்குதோ, மாறாமல் இருக்கிறதா தெரியவில்லை. ஆக நம்முடைய வாழ்வு என்பது எப்பொழுது பிறருக்கு நம்பிக்கையின் அடையாளமாக விளங்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த பெருவெள்ள சூழலில் பார்த்தோம்னா பல மனிதர்கள் நம்பிக்கையின் அடையாளங்களாக அல்லது நம்பிக்கையின் நங்கூரங்களாக இருப்பதை நான் பார்க்கிறேன். உதாரணமாக அண்மையில் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா போயிருந்தேன். அப்போ வந்து ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மாணவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஒரு மாணவர்ங்கிறது ஒரு இளம் வயதினர். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து மியூசிக், அதாவது பாட்டு இயற்றுகிறேன், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அதே போல் மற்றவர்களுக்கு உதவுகிறேன், அது ஒரு பணி. மற்ற நேரத்தில் அந்த மாதிரி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. உங்கள் வயசு என்னென்ன? இப்போ 20 வயசு 21 வயசு அந்த மாணவர் சொன்னார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? அவர் சொன்னார், ஃபாதர், எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் 40 வயசுக்குள்ளே உழைத்து விட வேண்டும். எவ்வளோ தூரம் உழைக்கணுமோ அவ்வளோ தூரம் உழைச்சிடணும். அதுக்கு மேலே நம்முடைய பெற்றோரை காப்பாற்ற வேண்டும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மந்திரம். ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் பார்க்குறோம், பெற்றோர்கள் பல பேர் வந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது வயோதிகர் இல்லத்தில் இருக்கிறார்கள், அல்லது அனாதை இல்லத்தில் இருக்கிறார்கள். இது எனக்கு என்னுடைய மனசுக்கு ஒத்து வரல. ஆக என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் 40 அல்லது 50 வரை நன்றாக உழைக்க வேண்டும். உழைச்சிட்டு அதுக்கப்புறம் பெற்றோரை காப்பாற்ற வேண்டும். என்னுடைய பெற்றோர் எந்த ஒரு சூழலிலும் அவர்கள் வீதிக்கு வரக்கூடாது. மிக அருமையான ஒரு இலக்கு தெளிவு நிறைந்த ஒரு இளைஞனை அந்த இடத்துல சந்தித்தேன். இந்த வெள்ளம் சூழ்ந்த சமயத்தில் இப்போ நேற்று அந்த யூடியூப் நீங்களும் பார்த்துருப்பீங்க, எம்முடைய பள்ளியில் படிக்கிற டேனியல் அப்படிங்கிற பையன் வந்து ஏதோ ஒரு ஊரில் அவங்க அம்மா சொல்கிறாங்க, தம்பி நீ எங்கே வேணாலும் போ, பத்திரமா இருந்துக்கோ, எத்தனை பேருக்கு வேணாலும் நீ உதவி செய், அவர்களை காப்பாற்று அப்படின்னு. அந்த ஒரு மிகவும் ஏழை பெண், நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா டேனியல் அப்படின்னு போட்டால் வரும். அந்த பையன் என்ன சொல்கிறான், எங்கள் அம்மா கொடுத்த ஊக்கம்தான் என்னை பல பேரை காப்பாற்றுச்சு. அந்த ஊரே அந்த பையனுடைய பேரை சொல்லி பாராட்டுது. இன்றைக்கி காலையில் கூட நான் பார்த்தேன். நீங்கள் யூடியூப்பில் ஒருவேளை போனீங்கன்னா தெரிய வரும், டேனியல் சென்ட் ஜேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படி 10th படிக்கிறான். நம்பிக்கையின் அடையாளம்.
அதே போன்று இன்றைக்கு இந்த துன்பங்கள் நிறைந்த இந்த ஒரு சூழலிலே அங்கங்கே அப்பப்போ ஒரு வீட்டில் வெளிச்சம் போல நமக்கு மற்ற மக்களுக்கு உதவுகின்ற அன்பு உள்ளங்கள் தாராள உள்ளங்கள், அது சாப்பாடு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, துணிமணிகள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இன்றைக்கு நம்பிக்கையின் அடையாளங்களாக திகழ்கிறார்களோ அவர்கள் எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும், எந்த பிரிவை சார்ந்திருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்திருந்தாலும் அவர்கள்தான் இன்றைக்கு இயேசுவினுடைய ஒரு வாரிசுகளாக நான் பார்க்கிறேன். ஆக நாம் அனைவரும் இந்த கிறிஸ்து பிறப்பின் வழியாக எப்பொழுதெல்லாம் அன்பின் அடையாளங்களாக, நம்பிக்கையின் நங்கூரங்களாக, அமைதியின் அரசர்களாக, மகிழ்ச்சியின் மைந்தர்களாக வாழுகிறோமோ அப்பொழுது இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நம்முடைய வாழ்வுக்கு மட்டுமல்ல, நம்மோடு வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் அது ஒரு அற்புதமான ஒரு செய்தியை கொடுக்கும் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நாம் அனைவரும் இந்த சமூகத்தில் இதுபோன்று வாழ்வதற்கு அருளை கொடுக்கட்டும். ஆண்டவருடைய அருளை பிரார்த்தித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.